தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சந்திரா. இன்றைக்கி நம்ம சேனலில் புட்டு வச்சு உப்புமா தாங்க பண்ண போகிறோம். நல்லா உதிரியான புட்டு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்புமாவே பிடிக்காதவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரிசி மாவையும் சுடுதண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். புட்டு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி அந்த மாதிரி. ரெடிமேட் புட்டு மாவுலேயும் பண்ணலாம். பட் ஆனால் இந்த அரிசி மாவில் பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், புட்டு வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம உளுந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டை ஆட் பண்ணி துருவின தேங்காய் ஆட் பண்ணால் நம்மளோட புட்டு உப்புமா ரெடி ஆகிடுங்க. தேவையான இட்லி உப்புமா மாதிரி நம்மளோட புட்டு உப்புமாவும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாட்டு சக்கரை இல்லை குழம்பு அந்த மாதிரி எதுவும்னாலும் வச்சு சாப்பிட்லாம். பட் ஆனால் காரக்குழம்புக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குது இந்த உப்புமாவே பிடிக்காதவங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிங்க.